ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முளைக்கட்டிய பாசிப்பயிரை வச்சு ரசமும் சுண்டலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடியதுங்க. இந்த பாசிப்பயிறு ரசமும் சுண்டலும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முளைக்கட்டிய பாசிப்பயிரை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்புக்கு நான் பாசிப்பயிறு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டு வச்சு மூடிடலாங்க. ஒரு 8 மணி நேரம் இது ஊறணுங்க. ஊறின பிறகு நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி பெருசு பெருசாக ஊறி இருக்குது. இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. 2 நாள் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. ஃபஸ்ட் டே பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சு. 2ஆவது நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பராக நமக்கு நல்லா முளைக்கட்டி வந்துருச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். ரொம்ப ரிச் ப்ரோட்டீனுங்க. மதிய நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி தரலாங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அடுத்தது இப்போ இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கணுங்க. இந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க. இந்த கொதித்த தண்ணியை எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொதித்து வந்தாச்சு. இது மேலே இருக்கிற தோலெல்லாம் 100% நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மேலே மிதங்கி வர்றதை நம்ம எடுத்துடலாங்க. இது குக்கரில் வச்சா குழஞ்சிடும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லாவே இருக்குங்க. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் லேசாக எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்தால் போதும். டஸ்ட்பினில் போட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம இது எந்தளவுக்கு வெந்திருக்குதுன்னு அப்பப்போ செக் பண்ணிக்கணுங்க. குழஞ்சிடாமல் இருக்கணும். இப்போ செக் பண்ணிக்கலாம். எந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வடிகட்டிக்கணுங்க. வடிகட்டி நம்ம இந்த தண்ணி மட்டும் வடித்து எடுத்துட்டாங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதிலே வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ இந்த தண்ணி வச்சு தான் நம்ம ரசம் பண்ண போகிறோங்க. இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம், புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இது ஊற வச்சிடலாங்க. அடுத்தது 2 தக்காளி எடுத்துருக்கேன். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கட் பண்ண தக்காளியும் நம்ம இந்த புளி தண்ணி ரெடியாக இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது இதோட நம்ம துவரம் பருப்பில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ வேக வச்ச இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரை தான் சேர்க்க போகிறோங்க. இது மேலே இருக்குது மிதங்கிறதையும் எடுத்துடலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம ரசத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வைக்கலாங்க. இப்போ எல்லாம் வேக வச்ச தண்ணின்றதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தால் போதும். ஒரு கொதி வந்தாலே போதுங்க. ஏற்கனவே இது நல்லா சூடானது தான். இது கூட மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. அடுத்து இதுக்கு தாளிப்பு சேர்க்கணுங்க. இப்போ கடுகு வெடிச்சது நான் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, அடுத்து மிளகாய் 2 எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து நம்ம இதில் ரசத்தில் ஊற்றிட வேண்டியது தாங்க. அடுத்தது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை இறக்கிட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய ரசம் ரெடி. அடுத்தது சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்புக்கு நான் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பச்சை மிளகாய் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அடுத்ததாக அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கணுங்க. விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கலந்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் சுண்டல் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம முளைக்கட்டிய பாசிப்பயிரை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த தேங்காய், இந்த சுண்டல் எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இது ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இந்த சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருங்க. இப்போ இது விரத நாட்களில் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் பூண்டில் எதுவும் சேர்க்குறது இல்லைங்க. இது இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. அருமையான நம்மளுடைய சுண்டல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான நம்மளுடைய சுண்டல் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த சுண்டல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, ரசமும் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.
தேங்க்யூ.